அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய இந்த ஆத்மபோதம் நூலிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 6 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். அதுல கடைசியா 6வது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விழிப்பு நிலை அனுபவங்கள் கூட கனவில் வருவது போலவே பொய்யானது என்று சொன்னார். ஏன்னா கனவு உலகத்தில் எப்படி நம்ம கற்பனையாக வடிவமைத்துக் கொண்ட உலகம் உண்மையாக தோன்றியதோ அதுபோல இந்த விழிப்பு நிலை உலகமும் நமக்கு உண்மையாக தோன்றுவதும் உண்மை அல்ல. அது எப்படி அப்படிங்கிறது இப்ப அடுத்த செயல்ல சொல்ல போறார். அது 7வது ஸ்லோகம். இந்த 7வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தாவத் சத்யம் ஜகத்பாதி சுத்திகா ரஜதம் யத யாவத்ன ஞாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டானம் அத்வயம். இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 7வது ஸ்லோகத்திலே எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கின்ற அழிவற்ற அந்த பிரம்மத்தை எத்தனை காலமாக ஒருவன் விசாரித்து அறிந்து கொள்ளவில்லையோ அத்தனை காலத்திற்கும் கிளிஞ்சலில் தோன்றும் வெள்ளியைப் போல இந்த உலகங்கள் எல்லாமும் உண்மையாகவே உள்ளது போல தெரியும் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல எத்தனை காலங்கள் இந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ளாம வீண் செய்து கொண்டிருக்கின்றானோ அத்தனை காலமும் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படி இந்த உலகம் அப்படின்னா கிளிஞ்சலில் தெரிகின்ற வெள்ளியை போல. இப்போ நம்ம ஒரு ஆற்று ஓரத்துல போயிட்டு இருக்கும்போது தூரத்துல பார்த்தோம்னா ஒரு வெள்ளி மாதிரி மின்னும், நிறைய வெள்ளிக்காசுகள் ஏதோ ஆத்தோரத்துல கிடக்கிற மாதிரி தெரியும். அப்ப என்னடா இந்த வெள்ளிக்காசு கிடக்குது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஆர்வமா போய் எடுத்துடலான்ட்டு போய் பக்கத்துல போய் அதை எடுத்து பார்த்தோம்னா அது கிளிஞ்சல். அப்ப அந்த கிளிஞ்சலை பார்த்து நம்ம வெள்ளி அப்படின்னு ஏமாந்து போய் அது வெள்ளி என்கிற நம்பிக்கையிலேயே நம்ம அதை தொடர்ந்துகிட்டு ஓடணும் இல்லையா? அது மாதிரி ஒரு ஓட்டம் இந்த உலகத்தை உண்மையாக நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எத்தனை காலங்கள் இது மாதிரி ஏமாற்றத்துல ஓடிக்கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை காலமும் அவர்கள் வீணாக்கி விட்டார்கள் என்பதாகத்தான் நீங்க சொல்றார். ஏன்னா இது புரிதல் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி தெரியும்னா இந்த உலகம் உண்மையாக தெரிவது பிரம்மத்தை அறிய முடியாமல் போகின்றது அப்படின்னு சொல்றார். அப்ப அப்படியானால் இப்ப இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் உண்மை இல்ல, அதாவது கிளிஞ்சல்ல தெரிகிற வெள்ளி மாதிரி. இப்ப கிளிஞ்சல் மட்டும்தான் அங்க இருக்குது, ஆனா நம்ம எடுத்து பார்த்தா தான் அது கிளிஞ்சல்ல தெரியும். அதை பார்த்து விசாரிக்காத வரைக்கும், அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்காத வரைக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு வெள்ளிக்காசு கிடக்கிற மாதிரியே தெரியும். அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்துல இத்தனை விவகாரங்கள் இருக்க, இவ்வளவு விதவிதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குதே, அப்ப இதெல்லாம் என்ன? அப்ப கனவில் நாம அப்போது காண்பதோடு அந்த விஷயங்கள் முடிஞ்சு போகுது, அதுக்கப்புறம் அதெல்லாம் வர்றது கிடையாது. ஆனா நனவில் பார்த்தோம்னா நம்ம வேண்டாம் என்றாலும் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே தெரிந்து கொண்டுதானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க சொல்லுது. அப்புறம் மற்ற புலன்களை கொண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம், ருசிக்கிறோம், ரசிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பொய் தோற்றம் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த மாதிரி சொன்னா அப்படி காணப்படுவது உண்மையிலேயே என்ன, அதை பற்றி என்ன சொல்ல போறார் இந்த ஆதிசங்கரர் இந்த செயல் அப்படின்னா, அந்த முன்பு சொல்லப்பட்ட அந்த பகுமானத்தோடு இங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே இந்த வெள்ளியை பற்றி பேசுறார். அதுதான் தூரத்துல பார்க்கும்போது பல பலன்னு வெள்ளி சாமான் போல ஒரு பொருள் தெரியுது, பக்கத்துல போய் பார்த்தா அது கிளிஞ்சல், வெள்ளி அல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது. அதற்கு என்ன காரணம்னா அந்த கிளிஞ்சல் மேல சூரிய ஒளி பட்டதுனால அது வெள்ளி போல தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அது வெள்ளியானா இல்ல, அது கிளிஞ்சலா வெள்ளியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கு. அது வெள்ளின்னு சொன்னா இல்லையே கிளிஞ்சல் தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கிளிஞ்சல்னு சொன்னா இல்ல வெள்ளி தான் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணா நம்ம மாத்தி பேசலாம். இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும், இதற்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது முதல்ல அதை வெள்ளின்னு நினைச்சேன், ஆனா பக்கத்துல சென்று பார்க்கும்போது அது கிளிஞ்சல தெரிந்து கொண்டேன்னு வேணா பதில் சொல்லலாம். ஏன்னா அங்க வெள்ளி கிளிஞ்சல் அப்படின்னு 2 விஷயத்துல நமக்கு எப்படி புரிதல் இல்லாம இருக்குதோ, அப்ப அதை புரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன செய்தோம்? தூரத்துல இருந்து பார்க்கும்போது அதை
வெள்ளின்னு நினைச்சோம். பக்கத்துல போய் அதை எடுத்து பார்க்கும்போதுதான் கிளிஞ்சல்னு தெரிந்து கொண்டோம். அப்ப அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு முயற்சி தேவைப்பட்டது. அந்த முயற்சியின் மூலமாக அது என்னன்னு எடுத்து பார்க்குங்காட்டிதான் அது வெள்ளி இல்ல, கிளிஞ்சல் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டது. இப்ப இந்த ஓமானங்கள் எல்லாம் பகவான் ஆதிசங்கரர் வந்து வேதாந்த பாடத்துல நிறைய கையாளுவாரு. அதுதான் கயிறு பாம்பு கூட ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப கயிறு பாம்புல என்ன பார்த்தோம்? தூரத்துல பார்க்கும்போது அது பாம்பு மாதிரி தெரியுது. ஆனா அது கயிறான்னு தெரியாம போய் எடுத்து பக்கத்துல போறதுக்கு பயம், பாம்புங்கிறதுனால. இப்ப இதுங்கிறதுனால வெள்ளி காசுங்கிறதுனால உடனே ஆர்வமா போய் எடுத்துடுவோம். ஆனா கைத்தை பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு இருக்கிறவங்க எப்படி பக்கத்துல போவோம்? போக மாட்டோம். அப்போ அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அங்க ஒரு வெளிச்சம் வந்தா மட்டும்தான் அது கயிறா பாம்பாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி இப்ப இங்கேயும் அது மாதிரிதான். ஒரே ஒரு பொருள் இரண்டாக தெரிகிறது பார்வைக்கு. பார்ப்பதற்கு ஒன்றுதான். அது என்னது? வெறும் கிளிஞ்சல் தான். ஏற்கனவே பார்த்த பாடத்திட்டத்தின்படி பார்ப்பதற்கு என்னது? கயிறு தான். ஆனா பாம்பா தெரியுது. அப்ப இங்கேயும் அதே மாதிரிதான். ஒரே ஒரு கிளிஞ்சல் தான் இருக்குது. ஆனா பார்ப்பதற்கு நமக்கு எப்படி தெரியுது? வெள்ளி மாதிரி தெரியுது. அப்ப அது பார்ப்பவனின் கண்ணோட்டத்தை பொறுத்து ஒரு கோணத்திலே வெள்ளியாகவும் மற்றொரு கோணத்திலே கிளிஞ்சலாகவும் தெரிகிறது. ஆனால் உண்மையில் எது இருந்தது? கிளிஞ்சல் மட்டும்தான் இருந்தது. அப்ப கிளிஞ்சலின் மேலே பட்ட சூரிய ஒளி வேறு கோணத்திலே இருந்து வந்திருந்தால் ஒரு சமயம் அது வெள்ளியாக தெரியாமல் போயிருக்கலாம். அது வேற ஒரு ஆங்கிள் இருந்து அந்த வெளிச்சம் படுறதுனால நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது வெள்ளி காசு மாதிரி தெரியுது. சூரிய ஒளியும் நம்மள பாதி அறகுறையான விஷயத்துல நம்மளை ஏமாத்துது. அப்ப இதுக்குதான் புலன்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மை கொண்டதல்ல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா பார்க்கிற பார்வையிலேயே இவ்வளவு வித்தியாசம். இந்த புலன்கள் வந்து உண்மையா எதை நம்புது? எதையாவது ஒன்ன பார்த்து தப்பு தப்பா புரிஞ்சுக்குது. கைத்தை பார்த்து பாம்புங்குது, கிளிஞ்சலை பார்த்து வெள்ளிங்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத அறகுறை பார்வை உள்ள ஒரு புலனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியும்? எது உண்மை என்று புரிந்து கொள்ள முடியும்? அப்ப இங்க புலன்களால எதையும் நம்ம அறிய முடியாது. அதுதான் இங்க விஷயம். இந்த கண்ணுனால கடவுளை பாத்திர முடியுமா? மூக்குனால கடவுளை பாத்திர முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க இல்லையா நிறைய பேரு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இங்க புலன்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த புலன்கள் நம்ம ஏமாத்தும். அப்ப என்ன பண்ணா நம்ம கடவுளை பார்க்கலாம், என்ன பண்ணா நம்மளை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா விசாரித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். அது என்ன என்பதை நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு அதனுடைய உண்மை தன்மையை விசாரித்து பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அதற்கான ஒரு பயிற்சியோ ஒரு முயற்சியோ செய்வதனால நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. அதுதான் இங்க விஷயம். அதை தான் இங்க சொல்ல வர்றார். அப்ப அதனால ஒருவன் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது வேறு வேறு கோணத்துல வேறு வேறு மாதிரி தெரிவதை வைத்து முடிவு பண்ண முடியாது. ஆகவே அது என்ன என்பதை நேரடியாக அவன் அதை விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அதனுடைய உண்மை தன்மையை உணர முடியும். அப்போ ஒரு சாதாரண பொருளுக்கே இப்படி இருக்குது. இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கின்ற ஒரு கயிற்றை போய் பாம்புன்னு நினைக்கிறதும் ஒரு கிளிஞ்சல போய் வெள்ளின்னு நினைக்கிறதும் நம்முடைய புலன்களுடைய அடிப்படையில் நாம் செய்கின்ற தவறுகள். அப்ப இது மாதிரி அறியாமை நம்மிடத்திலே புலன்களின் அடிப்படையில ஏற்படுவது போலத்தான் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினாலும் நம்மிடத்திலே நிறைய அறியாமைகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் விடுதலை எப்படி கிடைக்கும்? இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு, ஒரு புரிதல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய உண்மை தன்மையை விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்வது போல. இப்ப எப்படி கிளிஞ்சலா வெள்ளியான தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு புரியாம போய் பக்கத்துல அது கையில எடுத்து பார்க்கும் போது மட்டும்தான் இல்ல இல்ல இது கிளிஞ்சல் தான், வெள்ளி இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்த முடியுது. அங்கேயும் அதே மாதிரிதான். அது கயிறா பாம்பாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அதற்குண்டான ஒளி கிடைத்த உடனே அது இல்ல இல்ல பாம்பு இல்ல கயிறு தான் அப்படின்னு உறுதிப்படுத்த முடியுது. அது மாதிரி ஒரு பொருட்களிலேயே உறுதிப்படுத்த வேண்டிய நிச்சயங்கள் இவ்வளவு தேவைப்படும் போது ஒரு அறிவை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு எவ்வளவு விசாரணை தேவைப்படுது. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அதை பற்றி நம்ம விசாரித்து தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளை ஈடுபட்டு செய்யக்கின்ற காரியத்துல அதை வந்து விதி என்று சொல்வதா இல்லை மதி என்று சொல்வதா அப்படின்னு ஒரு விசாரணை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இது விதியா மதியா அப்படின்னு எல்லாம் பட்டிமன்றம் நடத்துறாங்க இல்லையா? ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இது விதியினால தெரிந்து கொள்ள முடியுமா இல்ல மதியினால தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பட்டிமன்றம் எல்லாம் ஓடும். அப்ப அந்த விதி மதிங்கிற விஷயம் அப்படியே இருக்கட்டும், அந்த பட்டிமன்றம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம் அப்படின்ட்டு சங்கரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இங்க வந்து ஒரு விஷயத்தை மாற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு சமஸ்கிருத வார்த்தையை சொல்றார்.
நம்ம புரிதல் இல்லாம தெரிந்து கொள்ற விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக ஆரோபிதம் அப்படிங்கிறார், கற்பனை அப்படிங்கிறார். இப்ப அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்ப சமஸ்கிருத வார்த்தையில அத்வயம் அப்படின்னா ஒன்று என்று பொருள். இப்ப இங்க நமக்கு இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, தாவத் சத்தியம் ஜகத்பாதி சுத்திகா ரஜதம் யதா யாவத்ன ஞாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டானம் அத்வயம். அத்வயம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றார் கடைசி லைன்ல. அப்ப அத்வயம் அப்படின்னா இரண்டற்ற ஒன்று இருக்கிறது. அது எப்படி அவர் புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்ப சுத்திகா அப்படின்னா சிப்பி, ரஜதம் அப்படின்னா வெள்ளி. அப்ப சிப்பியில வெள்ளி தெரிவது எதனால? அறியாமையினால. நம்ம ஒரு சிப்பியை பார்த்து வெள்ளி என்று தெரிந்து கொள்வது நம்முடைய புரிதல் இல்ல, அறியாமையின் காரணமாக அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இரண்டற்ற ஒன்றுதான் அது. அது வெள்ளியும் முடிவு பண்ண முடியாது, கிளிஞ்சல்னு முடிவு பண்ண முடியாது. அது பக்கத்துல போய் எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் ஒரு தெளிவுக்கு கடைசியில் அது என்னன்னு முடிவு பண்ணுவோம், கிளிஞ்சல்னு முடிவு பண்ணுவோம். அப்ப அது என்ன? ஒன்றுதான், ஒரே ஒரு பொருள் தான், கிளிஞ்சல் தான் இருக்குது. ஆனா நம்ம பார்க்கும்போது ரெண்டாக தெரியுது, கிளிஞ்சலா வெள்ளியா அப்படிங்கிற குழப்பத்தை உண்டு பண்ணுது. அது மாதிரிதான் இங்க பிரம்மமும் ஒன்று மட்டும்தான் இருக்குது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனா நம்ம புரியாம நிறைய விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு இந்த உலகமாக பார்க்கறதுனால நமக்கு பிரம்மம் தெரியவில்லை. அப்ப அந்த அடிப்படையான பிரம்மத்தை அறியாத வரையிலும் சிப்பியில எப்படி வெள்ளிக்காசு தெரியுதோ, கிளிஞ்சல்ல எப்படி வெள்ளிக்காசு தெரியுதோ, அது போல இந்த உலகமும் உண்மை போல தோன்றுகின்றது. அப்ப பிரம்மத்தை அறிந்து கொண்டால் உடனே இந்த உலகம் பொய்யாக ஆகிவிடுகின்றது என்று சொல்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்தாக பார்க்கப்படுது. அப்ப அதை வச்சுதான் அவர் இங்க சொல்றார், சர்வ அதிஷ்டானம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த பிரம்மம் மட்டும்தான் உண்மையிலே இருக்குது. ஆனா நமக்கு அது தெரியாததுனால இந்த உலகமும் இருப்பதாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத்தானது மித்தியா என்ற மகா வாக்கிய உபதேசத்தையும் நாம் இங்க மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இப்ப இது சில உபமானங்கள் மூலமா பார்க்கும்போது, இப்ப பொதுவாகவே நாம ரெண்டு சொற்கள் நடைமுறையில உபயோகப்படுத்தணும் இல்லையா? இப்ப வீடு கட்டுவதற்கு முன்பாக அதற்கு ஆதாரமா நம்ம என்ன பண்றோம்? ஒரு அஸ்திவாரம் போடுறோம், அடிக்கல் நாட்டி ஒரு அடித்தளம் நம்ம போடுறோம், அதுக்கு அஸ்திவாரம்னு ஒரு பேர் சொல்றோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அந்த அஸ்திவாரத்தை போட்டுட்டு கட்டடங்கள் கட்ட ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு கட்டடம் முழுமை அடையுது. அந்த கட்டடம் முழுமை அடைந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த அஸ்திவாரம் தெரியாது, வெறும் கட்டடம் மட்டும்தான் தெரியும், அஸ்திவாரம் மறைஞ்சிடும். அப்போ இரண்டும் இரண்டு பொருட்களாக ஆரம்பத்துல இருந்தாலும் முடிவுல என்ன ஆயிடுச்சு? அந்த அஸ்திவாரத்தினுடைய அதிஷ்டானத்துல அந்த கட்டடம் நின்றுகிட்டு இருக்குது. ஆனா முதல்ல அஸ்திவாரம் தான் நம்ம போட்டோம், அஸ்திவாரத்தை போட்டுட்டு தான் கட்டடத்தையே கட்ட ஆரம்பிச்சோம். அப்போ சில விஷயங்கள் அது மாதிரி நமக்கு ஆதாரம் தேவைப்படுகிறது, சில அதிஷ்டானம் தேவைப்படுகிறது. அது மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே ஒரு அதிஷ்டானத்தில் தான் தெரிந்து கொண்டிருக்கின்றதுன்றது இங்க சொல்ல வராது. என்ன மாதிரி அதிஷ்டானத்துல தெரியுது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் பார்த்த உடனே அதை வெள்ளின்னு நினைச்சுக்கிட்டு ஓடி போய் எடுக்க போனேன் ஆசையா. அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆத்தோரத்துல பார்த்த உடனே ஆஹா வெள்ளிக்காசு கிடைச்சிருச்சு, இன்னைக்கு நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை எடுக்கிறேன். ஆனா எடுத்து பார்த்தாதான் தெரியுது அது கிளிஞ்சல்ன்ட்டு. அப்ப கிளிஞ்சலுடைய ஆதாரத்திலே, கிளிஞ்சலுடைய அதிஷ்டானத்திலே அங்கு வெள்ளி கற்பனையாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளியானது ஆரோபிதமாக கற்பனையாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அங்கு என்ன இருந்தது? கிளிஞ்சல் மட்டும்தான் இருந்தது. அப்ப அது மாதிரி இங்க பிரம்மம் சர்வ அதிஷ்டானத்திலே இருக்குது. பிரம்மம் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆதாரத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இங்க மனதின் கற்பிதம், கற்பனை என்பதாக சொல்றார். எப்படி அதை உறுதிப்படுத்துறாருன்னா, கிளிஞ்சல் மட்டும்தான் இருக்குது, அங்க வெள்ளி கிடையவே கிடையாது. ஆனா வெள்ளின்னு நினைச்சு மயங்கினது நம்முடைய மனசு. அந்த ஏமாந்து போய் அந்த மயக்கத்துல போய் பார்த்து அது வெள்ளின்னு ஆசைப்பட்டு அதை எடுக்க ஓடி போய் ஆர்வ கோளாறுல அதை பார்த்தா கடைசியில் அதை பார்த்தா வெறும் கிளிஞ்சல் மட்டும்தான். அப்ப கிளிஞ்சலுடைய அதிஷ்டானத்திலே வெள்ளிக்காசு போல தெரிந்து நம்மளை நாம் ஏமாற்றியது போல, அதே மாதிரி கயிற்று மட்டும்தான் அங்க இருக்குது. கயிற்றின் மேல பாம்பு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஐயோ பாம்பு இருக்கு நான் போக மாட்டேன்னு சொன்ன நாம அதை மீண்டும் அதுக்குண்டான ஒளியை கொடுத்து விசாரணை செய்து பார்த்த உடனே அங்கு இருப்பது கயிறு மட்டும்தான். அப்ப கயிறுடைய அதிஷ்டானத்திலே பாம்பு ஏறி உக்காந்துட்டு இருந்தது. அப்ப எல்லாமே ஒரு அதிஷ்டானத்துல தான் தெரிய முடியும், தெரிந்து கொள்ள முடியும்.
அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் என்பதும் பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் தான் இருக்கின்றது என்று இங்கு சொல்ல வருகிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய உண்மை பொருள் என்னன்னா, இந்த உலகமாக நம்ம பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய மனமயக்கம். ஆனா உண்மையில் என்ன இருக்குது? பிரம்மம் மட்டும் தான் இருக்கிறது. பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்திலே இது உலகமாக தெரிகிறது. இதை நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம், அழகான உதாரணம் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அது நம்முடைய புலன்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைங்கிறாரு. அதை எப்படி நம்ம நீக்கிக் கொள்ளணுங்கிறது தான் இந்த உதாரணத்தையும் சொல்றாரு. ஏன்னா புலன்கள் தானே, கண்ணு தானே ஏமாத்திடுச்சு. அந்த கிளிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறது கண்ணுடைய கோளாறு, கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது கண்ணுடைய கோளாறு. இது மாதிரி எல்லாமே இந்த பார்வையில தப்பு தப்பா தெரியுறத நம்ம மதி மூலமா விசாரித்து பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, அது அப்படியே உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பது நம்முடைய அஜ்ஞானம். அப்போ விசாரணை செய்யாத வரைக்கும் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது. அதற்கு என்ன பண்ணணும்னா, அது என்ன ஏது என்பதை நம்ம விசாரித்து தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை செய்யாத வரைக்கும் பொய் என்று கூறப்பட்ட இந்த உலகத்தை, அதற்கு ஆதாரமான பிரம்மத்தை உணராததினாலே உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பது மட்டும்தான் நம்மிடத்திலே நடந்து கொண்டிருக்கும். அப்ப பிரம்மத்தை பற்றிய அறிவு நம்மிடத்திலே வந்துவிட்டால், நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமைகள் எல்லாம் நீங்கி காணுகின்ற இந்த உலகத்தின் உண்மை தன்மை உள்ளபடி உணர முடியும். ஆகவே அறியாமையிலிருந்து அறிவுக்கு வருவது என்பது கனவிலிருந்து நனவுக்கு வருவது போன்றது என்று சொல்றாருங்க. அதுக்குதான் ஒரு ஓமானம் சொல்றார். என்ன ஓமானம்னா, இப்ப ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம். ஒரு திரையரங்கில நம்ம திரைப்படம் பார்ப்பதற்காக போகிறோம். அங்க நம்ம உட்காந்து படத்துல வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் அப்படியே மூழ்கிடுறோம். பார்த்துக்கிட்டு அப்படியே அதுலயே மூழ்கிடுறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அந்த படம். அந்த படத்துல இருக்கிற சீன் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கனால நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்மள யாருன்னு தெரியல, நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கிற யாருன்னு தெரியல, அடுத்த வேலை என்ன செய்யணும்னு தெரியல, எதுவுமே தெரியாம ஒரு டீப் இன்ட்ரெஸ்டா அந்த சினிமாக்குள்ள மூழ்கி போயிட்டோம். அப்படி மூழ்கி போய் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த படத்துல இருக்கக்கூடிய சம்பவங்களும் அந்த படத்துல இருக்கிற காட்சிகளும் நமக்கு உண்மை போலவே தெரியும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது மாதிரியே என்ன நடக்கும்னா, அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த காட்சிகளுக்கு ஏற்ப வருகின்ற அந்த இன்ப துன்பங்கள் இருக்கு இல்லையா, அது நம்முடைய உணர்ச்சிகளை பாதித்து அதன் வழியாக நமக்கு சில அனுபவங்களும் நமக்கு நடக்கும். எந்த மாதிரி அனுபவங்கள்? இப்ப நம்ம படம் பார்த்துட்டு இருக்கிறோம், படத்துல ஒரு காமெடி சீன் வருது, 2 பேர் கமெண்ட் அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க, நாமளும் இங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே போய் மூழ்கிட்டோம், அந்த கமெண்டோட அப்படி இன்வால்மெண்ட் ஆயிட்டோம். கொஞ்ச நேரத்துல அந்த சீன் மாறுது, ஒரு பயங்கரமான சோக சீன், எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, நாமளும் நம்மள அறியாம கண்ணுல இருந்து தண்ணி விடுறோம். ஏன்னா படம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த சீனுக்குள்ளேயே போயிடுறோம். அப்ப நம்மள அறியாம அந்த சீனோட சீனா போய் இணைஞ்சி அந்த ரியாலிட்டியா அதுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு, நம்ம வெளியே உட்காந்துருக்கணும்னு தெரியல, நமக்கு குடும்பம் வேற இருக்குதுன்னு தெரியல, அந்த சீன்ல தான் நமக்கு இருக்கிற மாதிரியும் அதுதான் நம்ம குடும்பங்கிற மாதிரியும் படம் பார்த்துட்டு இருக்கிறோம். படம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட நம்ம ஒன்றி போய் அவங்க குடும்பத்திலேயே நாமளும் ஒரு குடும்பத்தாலா மாறிட்டோம். நம்ம குடும்பமே தெரியல, நமக்கு அந்த குடும்பம் தான் தெரியும். அப்ப அந்த குடும்பத்துல ஒரு சோக சீன் வந்த உடனே நாமளும் அழ ஆரம்பிச்சிடுறோம். அவங்களுக்கு வர்ற கஷ்டம் நமக்கு வந்த கஷ்டம் மாதிரி நினைச்சுக்கிட்டு நாமளும் அந்த படத்தோட ஒன்றி அழ ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் நமக்கு விருப்பமான கதாநாயகனுக்கோ கதாநாயகிக்கோ ஏதோ கஷ்டம்னா உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி கிடைக்காதான்னு துடிக்கிறோம். அப்புறம் வில்லன் ஏதாவது கதாநாயகனையோ கதாநாயகியோ பிரச்சனை பண்ண வந்தா அவனை நம்ம எதிரியா பாக்குறோம். இதெல்லாம் நம்ம அந்த படத்துல மூழ்கி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியுது இல்லையா? இது எப்ப தெரியாம போகும், பொய்ன்னு எப்ப தெரியும் நமக்கு? படம் முடிஞ்ச பின்னாடிதான் அந்த உண்மைத்தன்மையை உணர்கிறோம். எப்ப உணர்றோம்னா படம் முடியணும். அப்ப ஆரம்பத்திலிருந்தே படத்தை ஒரு பொழுதுபோக்காக பார்க்கும் மனநிலை இருந்தா மட்டும்தான் அதை வெறும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்க முடியுமே தவிர அந்த காட்சியில் வருகின்ற நிகழ்ச்சிகளோடு ஒன்றி போக மாட்டோம். அதாவது ஒன்றுமற்ற அந்த வெள்ளைத்திரை ஒன்றுதான் உள்ளது, அதுல அசைவுகள் ஏதும் கிடையாது என்ற தெளிவு நம்ம இடத்துல ஆரம்பத்திலேயே இருக்கிறதுனாலையும், ஓடுவது படம் தான், அது உண்மை இல்லை, அது சினிமா படம், அதுல ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த வெள்ளை திரையில ஓடுகின்ற பிம்பங்களில் வருகின்ற அத்தனை காட்சிகளும் ஒரு பொய் காட்சி, ஒரு பொய் தோற்றம் என்ற தெளிவு நம்ம இடத்திலே இருக்கும். அப்ப அந்த படத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். சும்மா ஒரு பொழுதுபோக்காக உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம். எப்படி எல்லாம் டைரக்டர் எடுத்திருக்கிறான், மியூசிக் டைரக்டர் எப்படி எல்லாம் மியூசிக் போட்டிருக்கான் அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்ப நம்ம என்ன, அதை புரிதலோட பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் அங்க நடக்காது. கதாநாயகன் அழுதாலும் நமக்கு தண்ணி கண்ணில் வராது,
வேற எந்த ஒரு சீன், பயங்கரமான சண்டை சீன் வந்தாலும் நம்ம சீட்டு நுனிக்கு போக மாட்டோம். காமெடி சீன் வந்தாலும் பெருசா அலட்டிக்க மாட்டோம். அப்படியே ஒரு டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு திரைப்படம் என்பதை புரிந்து கொண்டோம். அப்படி புரிந்து கொண்டு பார்க்கும்போது அந்த படத்துல வரக்கூடிய சண்டை, சோகம், காதல், கோபம், அன்பு, மகிழ்ச்சி அப்படின்ற எத்தனையோ தோற்ற மாயைகள் எல்லாம் அந்த திரையில பிரதிபிம்பித்தாலும் அந்த திரையினால, அந்த நிகழ்ச்சிகள்னால அந்த திரை பாதிக்கப்படுவதில்லை. அந்த சீன் எப்படி வேணா வரட்டுமே. அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த உதாரணமெல்லாம் கொடுத்தேன். அதாவது ஒரு திரைப்படத்துல குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா எல்லாம் பத்திக்கிட்டு எரியும் போது அந்த திரை என்ன பத்திக்கிட்டு எரிஞ்சிடுதா? கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு மழை பெய்யற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா உடனே அந்த திரை நனைஞ்சு போகுதா? கிடையவே கிடையாது. அப்ப எதுவுமே அந்த திரைக்கு அனுபவம் ஆகிறது கிடையாது. ஆனா அந்த திரையின் மீதுதான் அத்தனையும் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த படத்துல இருக்கிற அத்தனை சம்பவங்களும், காதல் சம்பவமாகட்டும், சண்டை சம்பவமாகட்டும், சோகமாகட்டும், கோபமாகட்டும், மகிழ்ச்சி ஆகட்டும், எல்லாமே அந்த திரையின் மீது தான் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதனால் அந்த திரை பாதிக்கப்படுவதில்லை. அப்ப அது மாதிரி இங்க நம்மிடத்திலே எந்த அனுபவங்கள் உண்டானாலும் அந்த அனுபவங்களை நம்ம சொந்த அனுபவங்களாக பார்த்தோம்னா அதுல நம்ம சிக்கிக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது என்ன பிரச்சனைனா, இது என்னுடைய பிரச்சனை நம்ம எடுத்துக்கும் போதுதான் அதுல நம்ம பாதிக்கப்பட்டு அதனால சோகத்தை அடைகிறோம், சண்டை போடுறோம், கோபப்படுறோம், அல்லது அன்பு, மகிழ்ச்சிங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுல செலுத்த ஆரம்பிக்கிறோம். இது இந்த உலகம் உண்மை இல்லைங்கிற இந்த புரிதல், இந்த ஞானத்தினால் நம்ம வந்த பிறகு இங்க எல்லாமே ஒரு படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த திரைப்படத்துல மாற்றுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம், அது ஓடுது. அது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் வந்திருக்கிறேன், அப்படியே சும்மா அதை வேடிக்கை பார்க்கிறேன் அப்படிங்கிற புரிதலோட அந்த படத்தை பார்த்தோம்னா அந்த படத்துல என்ன சீன் வந்தாலும், ஒரு சண்டை சீன் வந்தாலும் நம்ம சீட்டு நுனிக்கு போக மாட்டோம், சோக சீன் வந்தாலும் அழமாட்டோம். ஏன்னா அது திரைப்படம்ங்கிற தெளிவோட பார்த்துட்டு இருப்போம். அப்ப அதனால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். அது மாதிரி இங்க சொல்றார், இந்த உலகம் உண்மையில் அந்த ஆத்மாவின் மீது, அந்த பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அஜ்ஞானத்தினாலே மனம் இந்த உலகத்தை படைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கின்ற விவகாரங்களோடு போய் இணைத்துக் கொண்டு அதை உண்மை என்பதாக கருதி கொண்டு அதில் நடக்கின்ற சண்டை, சோகம், காதல், கோபம், அன்பு, மகிழ்ச்சி போன்ற விசேஷ சுகங்களிலே ஈடுபட்டு கொண்டு தன்னுடைய சொந்த அனுபவங்களாக பார்த்து கொண்டு அதனால் பாதிக்கப்படுகிறது. இதுதான் இந்த மனதினுடைய அறியாமை, அஜ்ஞானம் என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தி இது நம்முடைய மனதின் கற்பிதம், மனதினால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகம். ஆனால் உண்மையில் இங்கு பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத்தானது மித்தியா என்பதை இந்த திரைப்பட ஓமானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நன்றாக புரிய வரும் என்பதாகத்தான் இந்த ஓமானத்தை எடுத்து இங்க மகான்கள் கையாளுகின்றார்கள். அப்ப அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம படம் ஒரு கற்பனை, அந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு கற்பனை சம்பவங்கள், கற்பனை கதாபாத்திரங்கள். அது ஒரு வெள்ளை திரையில ஓடிக்கொண்டிருக்குது. ஆனா அங்க என்ன மாதிரி கற்பனை கதாபாத்திரங்கள், எப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்க நடந்தாலும் அதனால எப்படி அந்த வெள்ளைத்திரை பாதிக்காமல் இருக்கின்றதோ அதுபோல இங்கு ஞானி எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றான். அவன் மீது இந்த உலகம் என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அந்த ஓடுகின்ற படத்தை அவன் எப்படி பார்ப்பான் என்றால், எந்த ஒரு எதிர்வினைகளும் ஆட்டாமல் அது கற்பனையாக என் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதாக பார்த்து கொண்டிருப்பான். அதனால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். அப்ப இந்த உலகத்துல என்ன காரியம் வேணா நடக்கட்டுமே, ஒரு சண்டை சீன் வரட்டும், ஒரு கோபமான நிகழ்ச்சி நடக்கட்டும், ஒரு சோகமான நிகழ்ச்சி நடக்கட்டும், அதனால ஞானியானவன் பாதிக்கப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது கற்பிதம், ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, மனதினுடைய பிம்பம், இந்த மாதிரி எல்லாம் விவஸ்தைகளை உண்டாக்கி காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல் தான் இங்க ஞானம். அதைத்தான் இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டும். அப்போ அந்த ஆத்மா என்ற களங்கமற்ற தூய்மையான வெள்ளை திரையின் மீது படங்கள் ஓடுகின்றது. இங்கு வெள்ளை திரை என்ன? ஆத்மா. ஆத்மா தான் வெள்ளை திரை. அந்த வெள்ளை திரையாகிய ஆத்மாவின் மீது இந்த உலகம் என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதிலே காட்சிகள் விரிகின்றது. எப்படிப்பட்ட காட்சிகள் விரிகின்றது? சண்டை, சோகம், காதல், அன்பு, மகிழ்ச்சி என்று பலவாறான காட்சிகள் அந்த வெள்ளை திரையின் மீது விரிகின்றது. ஆனால் அவைகளினால் அந்த வெள்ளை திரை ஒருபொழுதும் பாதிக்கப்படாது. மேலும் அந்த அனுபவங்கள் எதுவுமே அந்த ஒன்றுமற்ற களங்கமற்ற திரையினுடைய சொந்த அனுபவங்கள் கிடையாது. அந்த களங்கமற்ற வெள்ளை நிறமுடைய ஆத்ம திரையோ
எதனாலும் பாதிக்கப்படாதது, தூய்மையானது. அது தன்னில் தானாய், தன்னிருப்பாய், எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தூய வெள்ளை திரையாகிய ஆத்மாவின் மீது மனம் என்ற எண்ணங்களின் வாயிலாக இந்த உலகம் என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் இங்க ரொம்ப ஆழமான விஷயம். அதாவது இங்கு மனம் என்ற எண்ணங்கள் ஏற்படுத்தி கொண்ட விஷய சுகங்கள் தான் இந்த உலகமாக இங்கு விரிந்து ஒரு திரைப்படமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த திரைப்படத்துல யார் பாதிக்கப்படுவா என்றால், புரியாம படம் பார்க்கிறவன் பாதிக்கப்பட்டுடுவான். ஏன்னா அந்த படத்தை உண்மையாக நினைத்து கொண்டு அந்த படத்துல இருக்கிற சம்பவங்களுக்குள்ள போய் நுழைந்து கொண்டவன்லாம் என்ன பண்ணுவான், படத்துல சோக சீன் வந்தா அழுவான், சண்டை சீன் வந்தா சீட்டு நுணுக்கி போயிடுவான், காதல் சீன் வந்தா இவன் அப்படியே டூயட் பாட்டு பாடிட்டு உட்காந்துருப்பான். அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல கலந்து கொள்பவனாக மாறி விடுவான். ஆனா புரிதலோடு படம் பார்க்கிறவன் அதனால் பாதிக்கப்பட மாட்டான். அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டியதாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இந்த ஆத்ம திரை, இப்ப அங்க நம்ம பார்க்கிற அந்த சினிமா திரைப்படத்துல பார்க்கக்கூடிய வெள்ளை திரைக்கு அறிவு கிடையாது. ஆனா இப்ப நாம சொல்ற இந்த ஆத்ம திரை இருக்குது இல்லையா, ஆத்மாவாகி இந்த திரை அறிவுடையது, உணர்வுடையது. ஆதலால் இதற்கு வேறாக எதுவுமே இங்கு திரையிடப்பட முடியாது. அனைத்தையும் அது சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அனைத்து அனுபவங்களும் அந்த ஆத்ம திரைக்கு உண்டாவது போன்று காணப்படுகிறது. ஆனால் அதற்கு உண்டாகும் அனுபவங்கள் அனைத்துமே அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட மனதின் வெளிப்படுகின்ற விவகாரங்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட மனதின் விவகாரங்கள் தான் இங்கு உலகமாக பிரியுது. அங்க திரைப்படத்துல என்ன பண்ணுது, வெள்ளை திரையின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ப்ரொஜெக்டர்ல இருந்து வரக்கூடிய படங்கள் தான் திரைப்படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்க ப்ரொஜெக்டர் தான் மைண்டு, இங்க நம்முடைய மைண்டு. அங்க வெள்ளை திரை ஒரு ஜட பொருள், இங்க வெள்ளை திரை ஆன்மா. அப்ப இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க ஆத்மா என்ற திரையை எதனாலும் பாதிக்க முடியாது, எதுவும் பாதிக்க வாய்ப்பே இல்லை. அது மாதிரி இங்கு பிரம்மம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று உணர்பவனுக்கு உலக காட்சிகள் எதுவும் உண்மை இல்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த 7வது ஸ்லோகத்துல இந்த கிளிஞ்சல் வெள்ளி அப்படிங்கிற ஓமானத்தை சொல்றார். அதை திரைப்படத்தையும் திரையையும் கொண்டு ஒப்பிட்டு பேசப்படுது. அப்ப இங்க திரைப்படம், திரை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். கிளிஞ்சல் வெள்ளிங்கிற விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆனா இது ரெண்டு விஷயங்களாக தெரியறதுக்கு என்ன காரணம்னா, இங்க மனமும் அறிவும் இருக்கிறதுனால தெரியுது. ஆனா உண்மையில் என்ன இருக்குது, ஒரே ஒரு அதிஷ்டானம் தான் இருக்குது. அது என்ன அதிஷ்டானம், கிளிஞ்சல் மட்டும்தான் அதிஷ்டானம். ஆனால் கிளிஞ்சல் மீது வெள்ளி இருப்பது போல தெரிவதற்கு என்ன காரணம், புலன்களினால் ஏற்பட்ட குழப்பம். கண்ணு அதை பார்த்துட்டு வெள்ளிக்காசுன்னு ஓடி போய் எடுக்க போய், அடடா அது வெள்ளிக்காசு இல்ல கிளிஞ்சல் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணுது. அதே மாதிரி ஒரு கயிறு மட்டும்தான் அதிஷ்டானம், ஆனா கயிற்றின் மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த கண்ணு பார்த்த கோளாறுனால ஐயோ அங்க பாம்பு இருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு பயந்துகிட்டு தூரத்திலேயே நிக்குது. அப்புறம் அதை விசாரணை பண்ணி பார்த்து அதுக்குண்டான ஒளியை கொடுத்து பார்க்கும்போதுதான் இல்ல அது கயிறு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த இடத்துல நம்ம தைரியமா போக முடியுது. அப்ப இதுல நம்ம உறுதிப்படுத்தும் போது என்ன புரிய வருதுன்னா, ரெண்டா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது இல்லையா, கயிறு பாம்புன்னு தெரிஞ்சுது, கிளிஞ்சல் வெள்ளின்னு தெரிஞ்சுது, அது மாதிரி இங்க உலகம் பிரம்மம்னு தெரிஞ்சுது. அப்ப இங்க நம்ம இதெல்லாம் ஒண்ணு பண்ணணும். எப்படி ஒண்ணு பண்ணணும், அதுதான் இங்க அத்வயம்ங்கிறார். கடைசி வரியில அத்வயம்னா இருமைகள் அற்றதுன்னு அர்த்தம். அதாவது துவயம்னா இரண்டு, அத்வயம்னா இரண்டுக்கு எதிரான இருமைகள் அற்றது என்று பொருள். அப்ப இருமைகள் அற்றதுன்னா எப்படி, கிளிஞ்சல் மட்டும்தான் இருக்குது, வெள்ளி கிடையவே கிடையாது. ஒரு பொருள் தான் கிளிஞ்சல் மட்டும் இருக்கிறது, நம்ம வெள்ளி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டோம். அது மாதிரி கயிறு மட்டும்தான் இருக்கிறது, பாம்பு கிடையவே கிடையாது. ஆனா பாம்பு இருக்கிற மாதிரி நினைச்சு நம்ம கற்பனை பண்ணிக்கொண்டோம். அது மாதிரி பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, உலகம் கிடையவே கிடையாது. ஆனா உலகம் இருப்பதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கற்பனை, கற்பிதம். அதுதான் போன ஸ்லோகத்திலையும் சொன்னாரு. எப்படி கனவு உலகம் பொய்யாக தோன்றுகிறதோ அது போல இந்த நனவு உலகமும் பொய் தான் என்று போன ஸ்லோகத்துல சொன்னாரு. இங்க அதை உறுதிப்படுத்துறாரு. எப்படி அது பொய் அப்படிங்கறது இந்த 7வது ஸ்லோகத்துல உறுதிப்படுத்தி நிரூபிக்கிறார். ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, அதுதான் அத்வயம் என்பதாக இந்த செயல்ல சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு டைம் பார்த்துருவோம். தாவத் சத்தியம் ஜெகத் பாதி சுத்திகா ரஜதம் யதா
யாவத்ன நியாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டான மத்வயம். அதாவது கிழிஞ்சலில் எப்படி வெள்ளி இருப்பது தெரிகின்ற வரைக்கும் அது வெள்ளி வெள்ளி என்று நம்பிக்கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா பக்கத்துல போய் எடுத்து பார்த்தா தான் அது வெள்ளி இல்ல கிழிஞ்சல் என்று உறுதி செய்கிறான். அது மாதிரி இங்க பிரம்மத்தின் மீது உலகம் ஏற்றி வைப்பது தெரியாம உலகம் இருக்கிறது என்பதாக பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த உலகம் உண்மையில இல்ல, பிரம்மம் மட்டும் தான் இருக்குதுன்னு எப்ப தெரியும்? விசாரித்து பார்த்துதான் தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை, விசாரணை செய்யணும். அப்ப விசாரணைங்கிறத இங்க நம்ம மேற்கொள்ள வேண்டிய முக்கிய பாடமாகவும் பார்க்கப்படுது. விசாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட இங்க வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் சொல்லும், வேற எந்த சாஸ்திரமும் சொல்லி கொடுக்காது. ஏன்னா மீதி சாஸ்திரம் எல்லாம் எதையோ ஒண்ணு சொல்லி அதையே பிடிச்சுக்குவோம் அப்படிங்கும். இங்க இந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லும்னா, விசாரணை பண்ணி பார்த்து நீயே புரிந்து கொள், அப்படியே ஏற்றுக்கொள்ளாத. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, திருக்குறள் சொல்லுது இல்லையா? அப்ப எதாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்து கொள்றதுதான் இங்க அறிவு. இல்லைன்னா அந்த அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படியே அதை நம்பிக்கொண்டிருப்பது மூடத்தனம், முட்டாள்தனம், மனித பிறவியின் மகத்துவம் தெரியாத அறியாமைத்தனம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அது 7வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். உபாதானே கிலாதாரே ஜகந்தி பரமேஸ்வரே சர்க்க ஸ்திதிலயான் யாந்தி புத்புதானிவ வாரிணி. இந்த 8வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, கடலின் மேற்பரப்பிலே தோன்றி மறைகின்ற நீர்க்குமிழிகள் போன்று முழுமுதல் காரணமாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் விளங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே அனைத்து உலகங்களும் உதித்து நிலை பெற்று இறுதியில் அழிந்தும் போகும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள் என்பதாக இந்த 8வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பகவான் ஆதிசங்கரர் ரொம்ப ஆழமாக நமக்கு புரிய வைக்கிறார் எல்லாமே. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இப்ப இந்த ஜகத்தானது மித்தியா, தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் அது மித்தியான் பேரு. மித்தியான்னா மாயா, மித்தியா அப்படின்னு அதுக்கு பெயர். அப்ப அது இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே அது உண்மையில் இல்லை. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அது அசத்தியம் என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. பிரம்மம் சத்தியம், ஜகத் அசத்தியம் என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். மித்தியா அசத்தியம்ங்கிற 2 வார்த்தையினுடைய பொருள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. அசத்தியம் என்றால் அது இல்லவே இல்லை, பொய் என்பதாக போய்விடும். மித்தியா என்றால் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் விசாரித்து பார்க்கும் போதுதான் அது இல்லை என்பது புரிய வரும். அப்ப அதனாலதான் மித்தியா என்ற வார்த்தையை இங்கு சாஸ்திரம் கையாளுது. ஏன்னா மகான்கள் ஞானிகள் எல்லாம் அவ்வளவு தூரம் தேர்ந்த அறிவாளிகள். அதனால அவங்க எந்த ஒரு வார்த்தையை கையாளுவதாக இருந்தாலும் அதை சரியானபடிதான் போடுவாங்க. ஏன்னா பிரம்மத்தினுடைய விஷயம் அப்படிப்பட்டது. அப்ப அதனால வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம், ஜகத்து மித்தியா, அசத்தியம் கிடையாது, ஜகத்து மித்தியா. அப்ப ஜகத்தானது இருப்பது போல இருக்கின்றது. அப்ப இதைதான் நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது, கடந்த பாடங்கள் எல்லாம் நம்ம விசாரணை படி பார்க்கும்போது இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்த்தோம். ஜகத்தானது பிரம்மத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குதே, அப்ப இங்க பிரம்மம் மட்டும் தானே இருக்குது, பிரம்மம் எதிலுமே சம்பந்தப்படுவதில்லை என்பதாக நம்ம கடந்த வகுப்புல எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நமக்கு சொன்னோம், ஒரு விஷயத்த கூட சொல்லி கொடுத்தோம். என்ன சொன்னோம்னா, இப்ப பிரம்மத்தினுடைய இதனாலதான் எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு ஏமாந்துட்டு இருக்காதீங்க. இந்த காரண காரியங்கள் எல்லாம் பிரம்மம் தான் நடத்தி வைக்குது, பிரம்மத்தினாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்க கூடாது. இங்க அவரவர்கள் மனம் சார்ந்து இயக்கத்துல இருந்துகிட்டு இருக்கிறமே தவிர பிரம்மம் இதுல சம்பந்தப்படுவதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த பாடத்தை நம்ம கடந்த பாடங்கள்ல கேட்கும் போது, அப்ப என்ன, இந்த உலகம் எப்படித்தான் அப்ப இயங்குது? பிரம்மம் சம்பந்தமே படுறதில்ல, பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் தெரியுது. அப்ப என்னதான் இங்க புரிஞ்சிக்கவே முடியலையே, அதனுடைய இயக்கத்துக்கு அப்ப யாருதான் காரணம், யாருதான் கருவி அப்படின்னு பார்க்கும்போது, இதே வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரம்மத்தினுடைய மாயா சக்தியைத்தான் இங்க ஈஸ்வரன் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஈஸ்வரன் பொய் கிடையாது, ஒரு மாயை அப்படின்னு சொல்லுது. இந்த பாயிண்ட மறந்துடக்கூடாது. நம்ம பாடத்திட்டத்துல படிச்சுக்கிட்டே வர வர பிரம்மம் சம்பந்தப்படுவதில்லை, பிரம்மம் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதில்லை அப்படின்னு சொல்றதை வச்சுக்கிட்டு
அப்ப பிரம்மத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னா இந்த உலகம் எப்படி தோன்றும், எப்படி இயங்கும், இந்த இயக்கத்துல நான் என்ன, என்னுடைய பாத்திரம் என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா, இங்கு பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட மாயா சக்தியினால இந்த உலகம் இருப்பது போல தோன்றி அது நாளடைவில் மாறிக்கொண்டே இருந்து இல்லாமலும் போய் கொண்டிருக்கிறது. அதுதானே அனித்தியம்னு பாக்குறோம். ஏன்னா நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். இந்த மனித வாழ்க்கை மட்டுமல்ல, படைக்கப்பட்ட எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இங்க படைக்கப்பட்ட அத்தனையும் மாறிக்கொண்டே இருப்பதனால எதுவும் சாஸ்வதமா இல்ல, சத்தியமாக இல்லை இல்லையா? யாராவது ஒருத்தர் அப்படியே இருக்கிறாங்களா? இவர் அப்படியே காலகாலமா இருக்கிறாருங்க, இவர் தான் சத்தியமானவர் சொல்ல முடியுமா? ஏதாவது ஆட்களை வச்சு சொல்ல முடியாது. சரி, ஏதாவது பொருட்களை வச்சு இது அப்படியே காலகாலமா இருக்குது, இதுதான் சத்தியம் சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே மாறிக்கொண்டிருக்குது. இந்த பிரபஞ்சமே, இந்த ஹோல் யூனிவர்சலே அப்படியே சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது, இதுக்குண்டான நியதி என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் ஈஸ்வர தன்மையில நடக்குது. அப்ப இதை நம்ம ஆழமா இங்க புரிந்து கொள்ளும் போது இந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். கடலின் மேற்பரப்பிலே தோன்றி மறையும் நீர்க்குமிழிகள் போன்று முழு முதல் காரணமாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் விளங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே அனைத்து உலகங்களும் உதித்து நிலை பெற்று இறுதியில் அழிந்து போகும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள் என்பதாக இந்த 8வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அதை நம்ம இங்க முக்கிய கருத்தாக பார்க்கணும். அப்ப இங்க பரமேஸ்வர தன்மைங்கிறது என்னன்னா, அந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தியாக விரிகிறதுனாலதான் இந்த உலகம் இப்படி மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக வெளிப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அடிப்படை உண்மையை நாம ஆழமாக விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இங்க எல்லாமே புரிய வரும். இங்க வாரிணி அப்படின்னா அந்த நீரிலே அப்படின்னு அர்த்தம். புத்புதானிவா அப்படின்னா குமிழிகள் போல, அந்த நீரிலே குமிழிகள் எப்படி தோன்றி மறைகிறதோ அது போல இந்த பிரம்மத்தின் மீது இந்த உலகமானது தோன்றி மறைகிறது. அப்ப இங்க ஈஸ்வரன் இடத்திலே எல்லாவற்றும் உதயமாகி எல்லாமே இருப்பு கொண்டு முடிவில் அந்த ஈஸ்வரனிடத்திலேயே மறைந்தும் போகின்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். உதித்து நிலை பெற்று இறுதியில் அழிந்தும் போகின்றன. அப்ப இங்க ஈஸ்வரனுடைய காரியம் என்ன? நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்துல பார்க்கும்போது 3 தொழில்களை புரிகின்றான் அப்படின்னு பார்த்தோம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றவன் தான் ஈஸ்வரன். அப்ப இங்க ஈஸ்வரன்கிறத நம்ம சாதாரணமா பாடத்திட்டங்கள்ல படிக்கிறவங்க எப்படி கற்பனை பண்ணிக்குவாங்கன்னா, ஏதோ ஒரு வடிவத்துல கற்பனை பண்ணிக்கிட்டு அதுதான் படைக்குது பிரம்மா, அப்புறம் இந்த விஷ்ணு தான் காப்பாத்துறாரு, அவர் தான் விஷ்ணு, அப்புறம் அழிக்கிற கடவுள் தான் ருத்ரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம 3 தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்பதாக 3 தனித்தனி சக்திகளை உருவாக்கி அவர்களுடைய காரண காரியங்களை நம்ம இங்க கொண்டு ஒரு புராண வரலாற்றுல பாக்குறோம். ஆனா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா இதை மாதிரி ஆன்மஞான பாடங்களுக்குள்ள பார்க்கும்போது என்ன புரியும்னா, இங்க பிரம்மம் என்பது அறிவு, ஈஸ்வரன் என்பது மனம். அப்ப இங்க பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல இந்த மனமானது உற்பத்தியாகி இந்த மனமானதே இந்த உலகத்தை படைத்து கொண்டு தக்க வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டு திருப்பி இந்த மனமே எப்ப இல்லாம போகுதோ அப்ப மீண்டும் இது எல்லாம் காணாம போயிடுது. அப்போ இங்க இத்தனையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டி, ஸ்திதி, லயம் அப்படிங்கிற 3 வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மனமே சிருஷ்டி பண்ணுது, மனமே அதை நிறுத்தி வச்சு ஸ்திதியில பார்க்குது, அனுபவிக்குது, கடைசியில மனதிற்குள்ளேயே அது லயம் ஆகின்றது. அதான் மனோலயம் என்றது பார்க்கிறோம். அப்ப இந்த 3 காரியங்களும் செய்து கொண்டிருக்கின்ற மனதிற்கு பெயர் தான் ஈஸ்வரன். அப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. அந்த அடிப்படையில ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். இப்ப ஒரு குயவன் பானையை செய்யும் போது அந்த பானையை செய்வதற்கான பல பொருட்கள் தேவைப்படுகிறது என்றாலும் அவைகளுக்கு மிக முக்கிய மூலப்பொருளாக மண்ணு தேவைப்படுது. அப்ப மண்ணு இருக்கிறதுனால அந்த மண்ணு தான் முதல் காரணமாக அவன் எடுத்துக்கொள்வதனால அந்த மண்ணு தான் உபாதான காரணம் என்பதாக பார்க்க. அப்ப பானையை செய்யும் குயவனுடைய புத்தியிலே அதை உண்டாக்குகின்ற திட்டம் உள்ளதினாலே குயவனை எப்படி சொல்றோம்? நிமித்த காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்களை பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த பாடம் எல்லாமே வேதாந்த அடிப்படையில் வர்றதுனால மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்துவார். ஆதிசங்கரருடைய பாடம் மட்டும் இல்ல, பொதுவா வேதாந்த பாடம்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்தி புரிய வைக்கவே முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இங்கேயும் அந்த ஓமானத்தையும் எடுத்துட்டு பானை செய்யும் குயவனுடைய புத்தியிலே அதை உருவாக்குகின்ற திட்டம் உண்டானதினாலே அந்த குயவனை நிமித்த காரணமாகவும் அந்த பானை உருவாவதற்கான மண்ணை உபாதான காரணமாகவும் நம்ம இங்க பார்க்கிறோம்.
அப்ப பானை செய்வதற்கு ஒரு நிமித்தம் தேவைப்படுகிறது. குயவன் ஒரு இருப்பதனால அவன் நிமித்தம் அந்த பானையானது செய்யப்படுகின்றது. அப்படி பார்க்கும்போது நீர்க்குமிழி ஒன்று வெளியே கிளம்புது இல்லையா, அதுக்கு தண்ணீர் தானே மூல முதல் காரணமாக அமைகிறது. அப்ப அவ்வாறு வெளிப்பட்ட அந்த நீர்க்குமிழின் வாழ்க்கை சக்கரத்தை வைத்துக்கொண்டு இங்கு மேலும் இந்த பாடத்திட்டத்தில் விளக்கப்படுகிறது. இப்ப நீரின் மேற்பரப்பிலே புறப்பட்டு எழும் நீர்க்குமிழியை அது கிளம்பும் வரை விட்டு விட்டு தனியே பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி விசாரணை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எவ்வாறு அது நீரிலே இருந்து புறப்பட்டு அந்த நீரிலேயே சில நொடிகள் இருந்து பின்பு அது வெடித்து சிதறும் போது அதே நீரிலேயே கலந்து விடுகின்றதோ, இதுதான் இங்க ஓமானம். அதாவது எல்லாமே ஓமானத்துல தான் புரிய வைக்க முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம எப்படிங்க அது புரியல எனக்கு, ஈஸ்வரன் தன்மை படைத்தல்ங்கிறீங்க, காத்தல்ங்கிறீங்க, அழித்தல்ங்கிறீங்க. அப்ப இந்த ஈஸ்வர தன்மை மூன்றும் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது அப்படின்னா, அறிவின் அதிஷ்டானத்திலே, பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஓமானம் அழகா கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, கடல் நீர் என்னமோ ஒரே நீர் தான், அதுதான் மூலம். ஆனா அந்த கடல் நீரிலிருந்தே நீர்க்குமிழியானது உற்பத்தி ஆனது. அப்படி உற்பத்தியான நீர்க்குமிழி சிறிது நேரம் காட்சிக்கு தெரிந்தது. நிறைய பபிள்ஸ பாக்குறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அது என்ன ஆகுது, டப்பு டப்புன்னு வெடிச்சு அது எங்க காணாம போச்சு, எந்த இடத்துல இருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கு திரும்பிடுச்சு. அப்ப நீரிலேயே உற்பத்தியாகி நீரிலேயே நிலைத்து நின்று நீரிலேயே மறைந்து விட்ட நீர்க்குமிழியை போல இந்த பிரபஞ்சமும் அதற்கு முழு முதல் காரணமான பரமேஸ்வரன் அந்த ஈஸ்வரனிடத்திலேயே புறப்பட்டு அவனிடத்திலேயே இருந்து அவனிடத்திலேயே மறைந்தும் விடுகிறது. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி உற்பத்தியாகி எப்படி சிருஷ்டி ஸ்திதி லயம் ஆகின்றதோ, உற்பத்தி நிலைப்பாடு மறைவு இந்த மூன்றும் எப்படி நடக்கிறதோ அத்தனையும் இங்கு ஒரே விஷயத்தை ஆதாரமாக வைத்துத்தான் நடக்கிறது. அங்க எப்படி நீர் குமிழி உற்பத்தியாகி அது ஒரு பபுள் மாதிரி காட்சியாகி திருப்பி அது வெடிச்சு சிதறி ஒன்றும் இல்லாம போகுதோ, அதற்கு எது அதிஷ்டானம், எது அதற்கு மூலம் என்றால் நீர் தான் என்பது போல இங்கு எல்லாமே அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே தான் இங்கு ஈஸ்வரனே உண்டாகி, ஈஸ்வரன் மூலமாகவே இந்த உலகம் சிருஷ்டி செய்யப்பட்டு, ஈஸ்வரன் மூலமாகவே இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு, ஈஸ்வரன் மூலமாகவே இந்த உலகம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இங்கு ஓமானத்தோட புரிய வைக்க முயற்சி செய்யறார். அப்ப இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளும் போது நமக்கு இங்க குழப்பமே வரக்கூடாது. எப்படி குழப்பம் வரக்கூடாதுன்னா, இப்ப நீரிலேயே உற்பத்தி ஆகின்ற நீர்க்குமிழி நீருக்கு வேறாக இல்லை. ஆனா அது என்ன நினைச்சுக்குது, ஒரு உருவத்தில் வராத வரைக்கும் கம்முன் இருக்குது. உருவத்துக்கு வந்த உடனே நான் இந்த நீரிலிருந்து பிரிந்து விட்டேன், நான் ஒரு தனியான குமிழி என்பதாக நினைத்துக் கொள்கிறது. அப்ப தனியான குமிழி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அதனுடைய வாழ்நாள் என்ன, சில வினாடிகள் தான். அது கொஞ்ச நேரத்துல அது அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்குது. டப்புனு திருப்பி ஒரு காத்து அடிச்ச உடனே வெடிச்சு போன உடனே திரும்பி அது நீரோடு நீரா போயிடுது. அப்ப அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனா அந்த கொஞ்ச நேரம் வந்துட்டு போறதுக்குள்ள அதனுடைய ஆர்ப்பாட்டம், நான் படைக்கப்பட்டேன், நான் இருக்கிறேன், நான் மறைந்து விட்டேன்னு சொல்லுது. அப்ப இந்த 3 வார்த்தையும் அந்த நீர்க்குமிழி உபயோகப்படுத்துவதற்கு ஆதாரமாக நீர் மட்டும்தான் இருக்கிறது. அது மாதிரி இந்த உலகத்தை நான் படைத்து விட்டேன், இந்த உலகத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த உலகத்தில் நான் இல்லாமல் போக போகின்றேன்னு சொல்றது எதுன்னா இந்த மைண்ட் தான், இந்த மனசுதான். அப்போ இந்த மனமானது இப்படி உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தை அனுபவித்து இதுல இல்லாம போக போகுது. அப்ப இத்தனையும் இதை அனுபவமாக்குவதற்கான இந்த உடல் மூலமா எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த உடல் அழிந்த பிறகு இந்த மனமானது தன்னுடைய இந்த வெளிப்படையான தன்மையை இழந்து விட்டு மீண்டும் அடுத்த உடலை நாடப் போகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்ம விடுபடணும்னா அந்த ஈஸ்வர தன்மை என்பது தனித்த மனமாக இல்லாமல் ஒட்டுமொத்த தன்மையாக நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா, இங்கு முத்தொழிலையும் புரிகின்ற நானே அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே உலகமாக விரிகிறேன் அப்படின்னு புரிதல் வந்துட்டா அங்க மனம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது, மனம் என்பது கரைந்து போய்விடுகிறது. அப்பதான் அங்க பிரம்மம் மட்டுமே இருக்கின்றதுங்கிற முழுமைத்தன்மை அங்கு முடிவடையும். அது வரைக்கும் இந்த விசாரணை செய்யாம, இந்த புரிதல் வராம நம்ம மைண்ட் லெவல்ல நான் படைக்கப்பட்டேன், நான் காப்பாற்றப்படுறேன், என்னை அழித்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே மைண்டு தான் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுக்கு எப்படிங்க அந்த பிரம்மத்திலேயே இத்தனை படைக்கப்பட்டு ஒரு ஈஸ்வர தன்மை உண்டாகி அப்படி நடக்க முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி எழுந்திருக்கும். ஏன்னா நமக்கு தான் நிறைய கேள்விகள் இருக்குமே. நம்மிடத்துல தான் அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவினுடைய அறிவு தான் நம்ம இடத்துல மனமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய அறிவாற்றல் என்ன சாதாரண அறிவாற்றலாம்? அப்ப நிறைய கேள்விகளை எழுப்பத்தானே செய்வோம்.
அப்ப அந்த மாதிரி கேள்விகள் எழுப்பும்போது அது எப்படி பிரம்மத்துடைய அதிஷ்டானத்திலேயே இந்த ஈஸ்வரத்தன்மை உண்டாகி படைத்து காத்து அழிக்கின்றது அப்படின்னு கேள்வி கேட்டா அது சாத்தியமாகுமா, அப்படி ஒரு நிலைப்பாடு முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மீண்டும் ஒரு உதாரணத்துல அழகா விளக்கம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, இப்ப ஒரு சிலந்தி பூச்சி எந்த விதமான வெளிப்பொருட்களின் துணையும் இன்றி தானே தன்னிடத்திலே இருக்கின்ற உமிழ் நீரிலேயே வலையை உண்டாக்கி மீண்டும் தான் கட்டிய அந்த வலையை தன்னுள்ளேயே இழுத்துக் கொள்கிறது. அதை போலவே இந்த உலகம், இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது. எந்த பொருட்களும் இல்லாமல் படைக்கப்படுகிறது. இதற்காக வெளியிலிருந்து எந்த பொருட்களும் எடுக்கவே கிடையாது. அது நம்மிடத்திலேயே தான் படைக்கப்பட்டு இருக்கிறது, அனுபவிக்கப்பட்டும் இருக்கிறது. நம்மிடத்திலே தான் அது மறைந்து போகவும் போகின்றது. ஆனா சிலந்தி பூச்சிக்கு எப்படி தெரியலையோ, நான் தான் உமிழ்நீர்ல இருந்து இதை உருவாக்கி இந்த வலையை பின்னிட்டேன், என்னுடைய உமிழ்நீர் மூலமாக பின்னப்பட்ட இந்த வலையிலேயே நான் தங்கி இருந்து கொண்டு ஏதாவது பூச்சி வந்தா பிடிச்சி சாப்பிட போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப அது உருவாக்கிய அந்த வலையானது, சிலந்தி வலையானது வெளியே எந்த பொருளும் இருந்து பெறப்படவில்லை, அதனிடத்திலேயே இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வலை. அதை ஓமானமா சொல்லி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு சிலந்தி பூச்சிக்கே இந்த சக்தி இருக்குது. தன்னுடைய உமிழ்நீர்லேயே ஒரு வலையை பின்னி அந்த உமிழ்நீர்னால் கட்டப்பட்ட வலையிலேயே விளையாடி அந்த வலையிலே வந்த பூச்சி புழுக்களை சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்ந்து மீண்டும் கடைசியில் என்ன பண்ணுது, தனக்கு வேண்டான்னு சொல்லும் போது அந்த வலையை தன்னுள்ளேயே இழுத்துக் கொள்கிறது. அது மாதிரி ஒரு சிலந்தி பூச்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கும்போது அந்த அறிவுக்கு இருக்காதான்னு கேட்கிறாரு. ஏன்னா எல்லையற்ற அந்த பரமாத்மா, பிரம்மம், பேரறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்ட அறிவிட்டத்திலே மனம்ங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாதா? அப்ப மனம்ங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த மனதின் மூலமாக இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைத்து காத்து அனுபவித்து அழிக்க முடியாதா? அதைத்தான் பிரம்மம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் பரமேஸ்வரன் என்ற ஈஸ்வரத்தன்மையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வு தான் இங்கு நாம எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி அந்த அறிவாக இருந்து பார்த்தா இப்ப நமக்கு புரிஞ்சு போயிடும். எப்படி புரியும்? ஓ, இது எல்லாம் என்னுடைய மனமே தான் உருவாக்கி அனுபவித்து அழித்துக் கொள்கிறது. அப்ப இந்த மனம் தான் இதெல்லாம் விரிக்குது, மனம் தான் இதெல்லாம் அனுபவிக்குது, மனம் தான் கடைசியில அழிச்சுக்கிட்டு போயிடுது அப்படின்னு தெரியும். புரியாத வரைக்கும், இந்த மாதிரி விசாரணை பண்ணி புரியாத வரைக்கும் நான் வேறாகவும் இறைவன் வேறாகவும் தான் நினைத்து கொண்டு, அப்ப நான் இறைவனுக்கு தாசன், இறைவன் எனக்கு தலைவன் என்பதாக எண்ணிக்கொண்டு அதன் மூலமாக நம்ம இந்த உலகத்துல போய் அவன் இடத்துல கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு அப்புறம் எனக்கு இந்த கஷ்டம், இதை தீர்த்து வைங்க, நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் கடவுள்கிட்ட போய் கோரிக்கைகள் வைத்துக்கொண்டு அப்புறம் கடவுளே பிசினஸ் மேனாக மாத்திக்கொண்டு என்னுடைய வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்குது, 1 லட்ச ரூபா போட போறேன், நீ ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து செய்வோம், உனக்கு இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு வேண்டிக்கிட்டு அதை போய் திருப்பதியில காசை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? இது எல்லாம் மைண்டினுடைய பிளே. ஏன்னா அவனுடைய முயற்சியில அவன் அந்த வாழ்க்கையை வாழ்றான். ஆனா இந்த உண்மையான வாழ்க்கையா இது அப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த மைண்ட் பிளே பண்ற வரைக்கும் விளையாடலாம். மனமற்ற நிலையில இந்த உலகம் இல்லாம தான் போக போகுது. அது எப்போ அப்படின்னா நமக்கு அனுதினமும் அனுபவம் ஆகின்ற ஆழ்ந்த உறக்க நிலை தான் அந்த நிலை என்பதாகவும் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ அந்த மனமற்ற நிலையில ஆழ்ந்த உறக்கத்தில நான் எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன், அதை நாளைக்கு எத்தனை லட்சமா நான் பெருக்க போறேங்கிறதெல்லாம் தெரியாம தான் தூங்கிட்டு இருக்கிறோம். ஆழ்ந்த தூக்கத்துல போகும்போது நம்முடைய பிசினஸ் மைண்ட் அங்க வேலை செய்யறது இல்லை. நல்லா தூங்கிட்டோம். அப்ப அங்க எத்தனை கோடி பணம் போட்டிருக்கோம், எப்படி அதை டெவலப் ஆக போகுது, அது எப்படி நான் லட்சக்கணக்கில் மாத்த போறேங்கிறதெல்லாம் தெரியாமையே தூங்கிட்டு இருக்கிற மைண்டுக்கு அந்த பிசினஸே இல்லாம போயிடுது. அப்ப அது அழிஞ்சு போகுதா இல்லையா தூக்கத்துல? அப்ப நனவு உலகத்துக்கு வரும்போது மட்டும்தானே இந்த உலகம் இருப்பதாக தோன்றி அதுல இத்தனை லட்சம் போட்டிருக்கேன், இத்தனை கோடி போட்டிருக்கேன், பிசினஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அப்ப இது எல்லாம் மைண்டினுடைய பிளேன் நமக்கு எப்ப தெரியுதோ அப்போ நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாயா உலகத்துல மயங்கிட்டு மயக்கத்திலே இருந்துட்டு மீண்டும் மீண்டும் இந்த மனதனுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி திருப்பி உடம்பு எடுத்து வந்துகிட்டே இருக்கலாம். இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைங்கிறது தான் இங்க சாஸ்திரம் ரொம்ப ஆழமாக சுட்டி காட்டுது. அப்ப இதை வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக சொல்ல வரும்போது இந்த ஈஸ்வரனுடைய 3 தொழில்களாக படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3 தொழில்களுக்கு முழு முதற் காரணமாக ஈஸ்வரனே இருப்பினும் 3லும் ஒன்றை குறிப்பாக சொல்வதற்காக 3 பெயர்களை பயன்படுத்துவதற்கு தடஸ்த லட்சணம் அப்படின்னு ஒரு பெயரை சொல்றார். வேதாந்த சாஸ்திரத்துல தடஸ்த லட்சணம் அப்படின்னு ஒரு பெயரை சொல்றார். அது என்ன அப்படின்னா, ஒரு மாணவன் பாடங்களை கேட்டு அதை படித்து
அத்துடன் அதை எழுதி அதன் வாயிலாக ஒன்றை அறிய முயலும் போது குறிப்பாக அவன் செய்கின்ற 3 காரியங்களை செயல்களாக சொல்வதற்கு எப்படி நம்ம சொல்றோம்? கேட்கும் மாணவன், படிக்கும் மாணவன், எழுதும் மாணவன் என்று ஒரே மாணவனை குறிப்பிடுவது போல இதுவும் ஆகின்றது என்று சொல்கிறார். அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? ஒரே ஈஸ்வரன் தான் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், முத்தொழிலையும் புரிகின்றான். அவனே ஈஸ்வரன். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை தடஸ்த லட்சணத்திலே இது மாதிரி புரிந்து கொண்டோம்னா, ஒரே பையன் தான் பாடங்களை கேட்கிறான், பாடங்களை படிக்கிறான், அந்த பாடங்களை படித்ததை பரீட்சையில எழுதுறான். அப்ப அங்க 3 மாணவன் கிடையாது. பாடத்தை கேட்பவன் ஒரு மாணவன், பாடத்தை படிக்கின்றவன் ஒரு மாணவன், பரீட்சையில எழுதுகின்றவன் ஒரு மாணவன் என்று 3 மாணவன் கிடையாது. ஒரே மாணவன் 3 காரியங்களையும் செய்கின்றான். ஆனால் அவன் மாணவன் என்னவோ ஒருவன் தான் என்பது போல இங்கு ஒரே ஈஸ்வரன் படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான் என்ற முத்தொழிலையும் செய்கின்றான். அப்ப அப்படிப்பட்டவனை தடஸ்த லட்சணத்தின் படி பார்த்தால் இங்கு என்னவா நம்ம பிரிச்சு பார்க்கிறோம்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்பதாக 3 கடவுள்களை சுட்டி காட்டுகின்றோம் என்பதாக இங்க ஆத்மபோதத்தினுடைய இந்த 8வது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றார். அதற்கான உதாரணம் தான் இப்படி சொல்லிட்டார். கடலின் மேற்பரப்பிலே தோன்றி மறைகின்ற நீர்க்குமிழிகள் போல முழுமுதற் காரணமாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் விளங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே இந்த உலகமானது படைக்கப்பட்டு தோன்றி காத்து இறுதியில் அழிந்தும் போகின்றது என்பதை உணர்ந்து கொள்வாயாக என்பதாகத்தான் இந்த 8வது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றார். அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்தின்படி நம்ம இந்த பாடத்திட்டங்களை நாம இன்னும் டீப்பா போக போக நிறைய இதை பற்றி தெளிவுகள் வந்துகிட்டே இருக்கும். 9வது ஸ்லோகத்தை பாடத்துல இது மாதிரி இன்னும் ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்ல போறார். அதை நம்ம இப்போ எடுத்தோம்னா இன்றைக்கு முடிக்க முடியாது. அதனால நம்ம நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். 9வது ஸ்லோகத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப இந்த புரிதல்ல என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். அப்ப பிரம்மத்தினுடைய சக்தி தான் இங்க பிரபஞ்சமா விரியுது. எப்படி விரியுதுன்னா மனோசக்தியாக விரிந்து மனிதனாலேயே இந்த உலகம் படைக்கப்பட்டு மனிதனாலேயே இந்த உலகம் அழிக்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட மனம் என்ன மனம்னா ஈஸ்வர மனம். அதுதான் பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட். அப்ப அந்த காஸ்மிக் மைண்ட் ஈஸ்வர மனத்திலே இந்த உலகம் தோன்றி இருந்து மறைகிறது. ஆனா நான் தனியா இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேனே, அப்ப எனக்கு எப்படிங்க இது தெரியுது அப்படின்னு கேட்டா, நாம் அந்த ஈஸ்வரத்தன்மையிலிருந்து நம்மை தனித்துவப்படுத்தி கொண்டு என்னை தனித்தவனாக நான் பாவித்துக் கொள்கிறேன். அதாவது அங்கிருந்து நான் பிரிஞ்சுட்டேன், ஈஸ்வரன் இடத்துல இருந்து நான் பிரிஞ்சுக்கிட்டு நான் ஒருத்தன் தனியா இருக்கிறேன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்? எனக்கு ஏத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரி. நீ இன்னாருடைய பையன், இந்த ஜாதிக்கார பையன், உனக்கு இந்த பேரு, அப்புறம் உன்னுடைய தொழில் இது, உன்னுடைய படிப்பு இது அப்படின்னு என்னென்ன வெளி விஷயங்களை எனக்கு ஏத்தி வச்சாங்களோ அதையெல்லாம் நான் ஏத்தி வச்சுக்கிட்டதுனால என்ன தோணுதுன்னா எல்லாமே எனக்கு வேறாக தெரியுது. ஏன்னா நான் ஒரு தனி வட்டத்தை உருவாக்கிக்கிட்டேன். அப்படி தனி வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு நான் தனி ஆளா இருக்கிறதுனால எனக்கு வேறாக எல்லாம் தெரிகின்ற அந்த துவைத பாவனை தான் என்னை ஈஸ்வரனிடத்துல இருந்து பிரித்து விட்டது. அப்ப இந்த பிரிவினை எதனால உண்டாச்சுன்னா மனதினால் தான் உண்டானது. அப்ப அந்த மனம் எப்படி உண்டானது அப்படின்னா பல்வேறு எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். அப்ப இந்த மனதில் ஏகப்பட்ட விஷயங்களை எண்ணங்களாக நமக்கு புகுத்தி அதையெல்லாம் உண்மை என்பதாக நம்ப வைத்து அதை சத்தியமாக மனம் நம்பிக்கொண்டிருக்கிறதுனால நம்மளால மற்ற விஷயங்கள் சொன்னா ஏத்துக்க முடியாம இருக்கிறோம். அப்ப இந்த புரிதல் நமக்கு எப்ப மாறணும் அப்படின்னா அதே மனதை நம்ம விசாரணை செய்யும் போதுதான் மாற்றத்தை அடைய முடியும். அதுக்குதான் இந்த மனதனுடைய மயக்கத்தை மகான்கள் சுட்டி காட்டி எப்படி ஒரு கிளிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு மயங்குது மனசு, எப்படி ஒரு மனமயக்கம், ஆசை, வெள்ளி காசு கிடைச்சா இன்னைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் பதறிட்டு ஓடுது எடுக்கிறதுக்கு. ஓடி போய் அந்த காசை எடுத்து பாக்குது, அடடா இது கிளிஞ்சல், வெறும் சிப்பி தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை தூக்கி வீசுது. அப்ப அந்த மன மயக்கமானது என்ன பண்ணுது? ஒரே பொருளை 2ஆக பாவித்துக் கொள்கிறது, கிளிஞ்சலை வெள்ளியாக பார்த்து விடுகிறது. அது மாதிரி ஒரு கயிற்றை பாக்குது, பாம்புன்னு பயந்துக்குது. அதுக்கு என்ன காரணம்? மனமயக்கம். அப்போ இங்க மனமயக்கத்தை நீக்கணும்னா என்ன பண்ண முடியும்? விசாரணை தான் பண்ணி புரிய வைக்கணும். அந்த மாதிரி இந்த உலகம் இருப்பது மனதனுடைய மயக்கம். மனம்தான் இந்த உலகத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு இருப்பது போல பாவித்துக் கொண்டு அதிலே நானே படைத்து நானே அனுபவித்து நானே அழித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக புரியாமல் இருக்கிறது. அதை புரிய வைத்து விட்டா இங்கு எல்லாம் மனதின் கற்பிதம், மனதின் மாயா வினோதம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் நம்ம இந்த மனதை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு தெரியும். இதுக்குதான் ஒரு லூப் ஹோல் கொடுக்குது சாஸ்திரம். என்ன கொடுக்குது அப்படின்னா
இப்ப நீ தனித்தவனாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் உனக்கு அதனுடைய புரிதல் வராது, ஈஸ்வர தன்மையினுடைய புரிதல் வராது. ஏன்னா இங்க ஒரு உதாரணம் கொடுக்குது, சமஷ்டி வியஷ்டி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை பாடங்கள் தத்துவ போதம் படிச்சிருந்தீங்கன்னா புரியும். அதுல சமஷ்டி வியஷ்டிங்கிற 2 விஷயம் வரும். இப்ப சமஷ்டிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த தோட்டம் என்பதாக வைத்துக் கொள்ளணும். ஒரு தென்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு தென்னந்தோப்புன்னா அங்க ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது ஒரு தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம். அப்போ தனி மரம் தோப்பாகாது இல்லையா? தனி மரத்தை போய் யாராவது தோப்புன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தனி மரம் தோப்பாகாது. அப்ப தோப்புன்னா அங்க நிறைய மரங்கள் இருக்கணும், அப்ப அதுதான் தோப்பு. அப்போ அந்த நிறைய மரங்கள் இருக்கிறதுல பர்டிகுலரா போய் ஒரு மரத்தை குறிப்பிட்டு இந்த மரம் என்னுடைய மரம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது தனித்த மரமாக மாறிடுது இல்லையா? அப்ப என்னுடையதுங்கிற அபிமானத்தை நான் அங்க கொண்டு வந்துட்டேன் அதுல. அப்ப அந்த மரம் எனக்கே உரித்தானது, அந்த மரத்துல இருந்து காய்கிற காய் எனக்கே சொந்தமானது, இன்னொருத்த பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை நான் அங்க உண்டாக்குறேன், கொண்டு வந்து நுழைக்கிறேன். அப்ப அதனால என்னாச்சு, நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் அமகாரம் நம்ம இடத்துல உண்டாக்கி விடுகிறது. இது புரிய வைக்கிறதுக்காக இந்த தோப்பு விஷயத்தை சொல்றேன். அப்ப அது மாதிரி இங்க இந்த பிரபஞ்சத்துல இந்த ஒட்டுமொத்த படைப்பும் ஈஸ்வர தன்மையில தான் இருக்குது. தென்னந்தோப்பு மாதிரி இந்த பிரமாண்ட பிரபஞ்சம் ஈஸ்வரனாகவே இருக்குது. ஆனா நான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணம் என்னை தனித்தவனாக மாற்றி விட்டது. நான் இன்னார், இன்ன ஜாதி, இந்த பிறவி, இந்த படிப்பு, இந்த பட்டம் என்று எனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுத்தார்களோ அதையெல்லாம் நான் ஏற்றி வைத்துக் கொண்டு பதவி முதலாக நான் என்னை நம்பிக்கொண்டு இதுதான் சத்தியம் உண்மை என்பதாக பாவித்துக் கொண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேறாக பார்க்கின்றேன். அப்படி பார்க்கிற இந்த மனோபாவம் தான் என்னை ஈஸ்வரிடத்திலிருந்து பிரித்து விட்டது. ஏன்னா அந்த தோட்டத்திலிருந்து, அந்த ஒட்டுமொத்த தோப்பிலிருந்து ஒரு மரத்தை பிரித்து விட்ட மாதிரி, ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிற தென்னந்தோப்புல ஒரு தனி மரத்தை பிரிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி இங்க எல்லாவற்றையும் நம்ம பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்க புரிதலுக்கு வரணும். இதைத்தான் மகான்கள் பல வழிகள்ல பல ஓமானங்கள்ல நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அதுக்குதான் இன்னொரு ஓமானமும் பதஞ்சலி யோக சூத்திரத்துல பதஞ்சலி முனிவர் சொல்லி கொடுப்பாரு. எப்படி சொன்னார்னா, இப்ப இந்த உலகம் என்பது ஒரே ஒரு உருண்டை தான், பூலோக உருண்டை, ஒரே ஒரு உலக உருண்டை. ஆனா இந்த ஒரே ஒரு உலக உருண்டையில நாம என்ன பண்றோம், நிர்வாகத்துக்காக இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான் எல்லைகளை எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். அப்ப இந்த எல்லைகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இந்த எல்லைக்கு உட்பட்டது நான் இந்தியன், அந்த எல்லைக்கு உட்பட்டவன் அவன் பாகிஸ்தானியன், அந்த எல்லைக்கு உட்பட்டவன் அமெரிக்கன் சொல்லிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம பல வகைகள்ல இந்த பூமியினுடைய பகுதிகளை பிரித்து வைத்துக் கொண்டு பல பெயர்களையும் வைத்துக் கொள்கிறோம். இது அமெரிக்கா, அது இந்தியா, அது பாகிஸ்தான். ஆனா விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க தனித்தனியா இருக்குதா? ஒரே பூமி உலகம் உருண்டை தான், ஒரே பூலோகம் தான். இந்த பூ உலகத்துல ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆனா நம்ம எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட்டு இது என்னுடைய நாடு, அவனுடைய நாடு அப்படின்னு உண்டாக்கி வச்சதுனால இந்த வேற்றுமையினால என்ன ஆயிடுச்சு, மதங்களும் உண்டாகி பிரிவினைகளும் உண்டாகி இன்னைக்கு அவன் வேற ஆளு நான் வேற ஆளுன்னு அடித்தடியில போய் மனிதனையே மனிதன் அழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எல்லாம் இப்ப உண்டாகி இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அஜ்ஞானம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் அந்த காலத்திலேயே சொல்லிடுச்சு, நாம கேட்க மாட்டேங்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது தானே புரியும். அப்ப இந்த உலகத்தை எப்படி நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு தனித்தனி நாடுன்னு சொல்லிக்கிறோமோ, தென்னந்தோப்புல இருக்கிற மரத்தை தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு உரித்தான மரம், இது எனக்கே சொந்தமானதுன்னு சொல்லிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பூமியில பிளாட் போட்டுக்கிட்டு என்னுடைய வீடு என்னுடைய சொத்துன்னு சொல்லிக்கிறோமோ, இது எல்லாம் மனதினால உருவாக்கப்பட்டது தானே தவிர இது எப்படி நமக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? நம்ம எடுத்துட்டு போக முடியுமா? ஏதாவது கையில தென்னை மரத்தை வேரோட பிடிக்கிட்டு போக முடியும் சாகும் போது? இல்ல பூமியில எனக்குன்னு ஒரு பட்டா பூமியை எடுத்துக்கிட்டு இத்தனை ஏக்கரா என்னது அப்படின்னு சொல்லி நான் போகும்போது எடுத்துட்டு போக முடியுமா? எதுவுமே கொண்டு போக முடியாது. அப்ப இருக்கிற வரைக்கும், வாழ்ற வரைக்கும் தான் இந்த பிரிவினைகள் எல்லாம், இது என்னது அது அவனது அப்படின்னு சண்டை சச்சரவெல்லாம். அது எது வரைக்கும்? வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் தானே. வாழ்நாள் முடிந்து போனா ஒன்றுமே இல்லை. அப்ப இது யாருக்கு புரியுதோ அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி விவகாரத்துல போய் வெட்டியா ஈடுபட மாட்டான். தெரிஞ்சுக்கிட்டான், ஓ இதெல்லாம் ஒண்ணுதான், புரியாம மைண்ட் நடை பிளேல இப்படி எல்லாம் சிக்கிக்கிட்டு சீரழிகிறானுங்க, சீரழிகிறவன் அழியிட்டோம், நமக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம அழகா இதை வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறவன் ஞானி. இல்ல இல்ல நான் இதை உண்மையா கருதி கொண்டு இதுல ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பேன், பிரச்சனை பண்ணி கொண்டுதான் இருப்பேன், சண்டை சச்சரவு போயிட்டு இருக்கிறவன் அஜ்ஞானி. அப்ப அது நம்முடைய புரிதல்ல தான் இருக்குதுங்கிறதா இங்க மகான்கள் மீண்டும் மீண்டும் பல்வேறு உதாரணங்களை கொண்டு விளக்குகிறார்கள். அதற்கு கடைசி அந்த தடஸ்த லட்சண விவகாரத்தையும் சொல்லி ஈஸ்வரனுடைய அந்த 3 காரியங்களையும் புரிய வைத்து விட்டார்கள். அப்ப ஈஸ்வரன் என்பவன் வேறு யாரும் இல்ல, அந்த பரமனின் சக்தி என்பதை புரிந்து கொண்டா இங்க எதையும் பிரிக்கவும் முடியாது. இங்க பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் பிரிக்கவே முடியாது. ஆனா ஈஸ்வரன் என்பவன் சக்தியினால இங்க படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கிறான்.
ஆனா இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழிலுக்கும் அங்க ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறானே தவிர பிரம்மம் சம்பந்தப்படுவதில்லை. அந்த செயல் விளைவுகள் எல்லாம் சக்தியினால் உண்டாகுதே தவிர பிரம்மத்திற்கு சம்பந்தம் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு இந்த 8வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். 9வது ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.